தற்போது தமிழ்நாட்டு அரசியல்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதலின் பின்னணி ஒரு மிகப்பெரிய அளவில் வெடித்து சிதறி இருக்கிறது. இந்த நிகழ்வுகளை சுருக்கமாக உங்களுக்கு நான் ஒரு செய்தியாளனாக தருகிறேன். அதாவது சமூக நீதி போராளியாக ஆரம்ப காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தவர் பழனி பாபாவால். அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் டாக்டர் என்று பெயர் சொல்லி அழைக்கும் பழனி பாபாவினுடைய ஒரு சீடராக இருந்தார். அது கொள்கை வார்ப்பில் உருவான ஒரு கட்சி பாமக. அது பிற்படுத்தப்பட்ட எம்பிசி மக்களுக்கான குரலாகவும் தலித்துகளிற்கான குரலாகவும் தான் அக்கட்சி உருவெடுத்தது. இது கடந்த கால வரலாறு, 80, 90களுக்கு முன்னால வரலாற்றை நான் சொல்கிறேன். டாக்டர் என்றால் அந்த அளவிற்கு பெயர் சொல்லி அழைக்கும் பழனி பாபாவுக்கு முன்பு அமர்வதற்கே கொஞ்சம் யோசனை பண்ணக்கூடிய அளவில் தான் ராமதாஸ் இருந்தார். அந்த அளவுக்கு இணைப்பும் 2 பேருக்குள்ள நட்பு இருந்தது. ஒரு கொள்கைவாதியாகவே இருந்தார். போராட்டங்கள் நடந்தது. 90களுக்கு பின்பு தமிழ்நாடு அரசியலில் கால் பதிக்கப்பட்டது. பழனி பாபா அவர் படுகொலை செய்யப்பட்ட பின்பு சில முடிவுகள் இவர்களால் கட்சியால் எடுக்கப்பட்டது. ஆனாலும் மாறி மாறி பல திராவிட இயக்கங்களோடு ஆதரவு வைத்திருந்ததெல்லாம் அவருக்கு பெரும் வளர்ச்சியை தமிழ்நாட்டில் கொடுத்தது. ஒரு காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சமூகத்தின் வரலாற்றை தாண்டி தமிழ்நாட்டின் மாற்ற முடியாத ஒரு சக்தியாக, 3ஆம் சக்தியாக உருவெடுத்தது. இன்றைக்கு 2025 மார்ச் மாதம் 10ஆம் தேதி அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் மோதல் இன்று மட்டுமல்ல, சில மாதங்களுக்கு முன்பு வெடித்தது, சிதறியது. என்னை சந்திப்பதற்கு நீங்கள் ஈசிஆர் அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கக்கூடிய அளவிற்கு மோதலாச்சு. நான் சொல்கிறேன், நான் தான் கட்சி ஆரம்பித்தேன், நீ வெளியே போ அப்படிங்கிற மோதல் வந்தது. இந்த மோதலுக்கான பின்னணியும் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் பொறுப்பிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டிருக்கிறார், அன்புமணி தலைவர் கிடையாது அப்படின்ட்டு இன்னைக்கு சர்ச்சை போயிட்டு இருக்கு. இந்த மோதலுக்கு பின்னாடி என்ன? தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அன்புமணி சகல அதிகாரங்களும் கொண்டவர், ஐயாவுடைய மகன். தந்தை சொல்கிறார், நான் கட்சி ஆரம்பித்தவன். ஆனால் சட்டத்திட்டத்தின்படி ஃபவுண்டர் ஆர்கனைசேஷனை விட பிரசிடெண்ட்டுக்கு தான் அதிகமாக இன்னைக்கு இருக்கிறது. ஒருவேளை ஃபவுண்டர் ஆர்கனைசேஷன் ஏனைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை எல்லாம் கூப்பிட்டு முறைப்படித்தான், இட்ஸ் அ புரோட்டோகால், எதுவுமே செய்யாமல் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு நான் உன்னை வெளியேற்றுறேன்னு சொன்னால் அது சாத்தியம் இல்லாது என்று சொல்லப்படுகிறது. திலகபாமா என்பவர் மிக முக்கிய ஆளுமை. திலகபாமா டாக்டர் ராமதாஸை சந்திக்க போகிறார், அவரை மறுக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் திலகபாமா என்று சொன்னால், நிச்சயமாக பெரியவர் ஐயா அவர்கள் தலைவர் ராமதாஸை, அன்புமணியை வெளியேற்றியது தவறு என்று சொல்லி பின்பு சமாதானம் பேசும். ஆக இதெல்லாம் ஒரு பக்கம் கட்சியின் குழப்பம். ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் என்ன பிரச்சனை? ஒரு செய்தி ஏஜென்சியில் வந்த செய்திகளை நம்முடைய பார்வையில் அதை நாம் கொஞ்சம் யோசிக்கிறோம். எப்படின்னு சொன்னால், அன்புமணி ராமதாஸ் ஒரு 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 கலிபர் பர்சனாலிட்டி அல்ல. அவர் ஒரு 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 வைப்ரண்டான ஆள் இல்லை. அரசியலுக்கு ஒரு அன்ஃபிட் என்பதை போன்று பெரியவர் ஐயா ராமதாஸ் சிந்தித்திருப்பதாகவும் தகவல் வருது. அவர் ஒரு மேட்டாமினிக்கியாக அவர் இருக்கிறார். அமித்ஷா இன்றைக்கு சென்னைக்கு வருகிற போது அவரை சந்திப்பதற்கு இவர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கார், பெரியவருடைய உத்தரவு இல்லாமல். அது பெரியவர் ஐயாவுக்கு பிடிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால், இதுவரை அவர் ஒரு பெரிய டாக்டராக இருக்க போய் மட்டுமல்ல, பெரும் அரசியல்வாதியாக இருக்க போய் தான் 40 வருஷமாக கட்சியை நல்லா நடத்திக்கிட்டு இருக்கார். வன்னியர் சங்கத்திலிருந்தும் இதுவரை அவர் அந்த கட்சி நடத்துறது அவருக்கு ரொம்பவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்போ அவர் சொல்கிறார், பையனை கூப்பிட்டு அவருடைய விருப்பம் என்னவென்றால், நம்முடைய பேஸ் சமூக நீதி, நம்முடைய பேஸ் ஒடுக்கப்பட்ட மிக மிக பின்பலம் அல்லாத மக்களுக்கானது. நீ இதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு, திராவிட இயக்கங்களோடு கூட்டணி வைப்பதை பிரச்சனை இல்லை, ஆனால் நாம் வைத்தாலும் மறுபடி நீங்கள் போய் சந்திப்பது, பாரதிய ஜனதாவோடு இணைவது அவருக்குள்ள ஒரு டிஸ்கிரிபன்சி, ஒரு முரண் காணப்பட்டதாகவும் நமக்கு செய்திகள் கிடைக்கிறது. இந்த முரணை தாண்டி மற்றொரு முரண், குடும்ப சொத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில
பிணைப்பு, பாசம், பிரிவினைகள் அது எல்லா இடத்திலும் வரும். ஒரு தந்தை இருக்கிறார்னா அந்த தந்தைக்கும் பெண் பிள்ளைகளுக்கும், சில தந்தை தாய் பெண் பிள்ளைகளுடைய வாரிசுகளுக்கு அதிகமாக இருப்பார்கள், சில இடத்துல ஆண் பிள்ளைகள். இதே நாளைக்கு ஒரு நீதியற்ற சூழல், சொத்து பிரிவினைகள்லாம் வந்திருக்கு, அதுவும் இங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் இதுலேயும் உண்மை இருக்குங்கிற சொல்லவில்லை. நாங்கள்லாம் ஒரு பத்திரிகையாளனாக சில விஷயங்களை தான் சொல்லுவோமே தவிர நாங்கள் சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்லலை. இதையெல்லாம் கிடைத்திருக்கிற ஏராளமான தகவல்களுடைய சுருக்கம். இந்த நிலையில் பனையூரில் சந்திப்பதற்கு அவர்கள் முரண்பட்ட நிலையில் நேற்றைக்கு இது தமிழ்நாடு முழுவதும் பெரும் செய்தியாக மாறியிருக்கிறது. இதில் சில நாட்களுக்கு முன்பு யார் இந்த முகுந்தன், இன்றைக்கி நம்ம செய்தியில் முகுந்தனை பற்றி பேச போகிறோம். அவர் மகள் வழிப்பேரன். முகுந்தனுடைய அண்ணனைத்தான் திரு அன்புமணி ராமதாஸினுடைய மகளுக்கு திருமணம் செய்திருக்கிறார்கள். தன் சொந்த அக்கா மகனை திருமணம் செய்திருக்கிறார். அவருடைய தம்பி முகுந்தனை, பேரனை ஒரு பெரிய பதவிக்கு கொண்டு வருவதற்கு ராமதாஸ் எத்தனிக்கின்ற போது அவற்றுக்கு குடும்பத்திலிருந்து ஒரு எதிர்ப்பு வருகிறது. மருமகளான முன்னாள் காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணசாமியுடைய பொண்ணு சௌமியாவும் அவர் இதில் நேரடியாக வராவிட்டாலும் பல விஷயங்களில் இங்கே பாருங்கள், உங்கள் மாப்பிள்ளை, மூத்த மாப்பிள்ளையுடைய தம்பி முகுந்தன் வந்தால் நமக்கு சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கெல்லாம் பேசியிருப்பாங்க. அதனால் முகுந்தனை புதிய பதவிக்கு கொண்டு வருவதற்கு ஒரு ஆலோசகராக நியமிப்பதற்கு அப்பாவுக்கு முன்னால் ஒரு வெளியரங்கமாக நடந்த காட்சியில் கடும் எதிர்ப்பு, அதுதான் முதல்ல நடந்துச்சு. அதற்கு பின்பு சமாதானம் செய்யப்பட்டு ஒட்டு வைக்கப்பட்டது. நிருபர்கள்லாம் கேட்டாங்க, எங்கள் குடும்பத்துக்குள்ளே நாங்கள் அடிச்சுக்கோம், ஒன்று சேர்ந்துக்கோம், அப்பா பிள்ளைக்கு இதெல்லாம் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்தில் இப்போ மறுபடி வெடித்து சிதறி இருக்கிற காரணம் அமித்ஷாவை இவர் சந்திக்க நேரம் கேட்டார். இதுதான் மிக முக்கியம். இவங்க இடையில திமுகவோடு கூட்டணி சேர்வதற்கும் அதிமுகவோடு கூட்டணி சேர்வதற்கும் முயற்சித்தார்கள். திமுக வெறும் ஸ்ட்ராங்காக அவங்க சமூக நீதிங்கிற பேர்வையில் விசிகேனுடைய திருமாவளவன், இடதுசாரிகள், காங்கிரஸ், இஸ்லாமிய அமைப்புகள், கொங்கு அமைப்புகளோடு நிறுத்திக்கிட்டாங்க. அவங்க என்னதான் ஊழல் செய்தாலும் இந்த ஸ்ட்ராங் ஓட் பேஸ் அவங்கள காப்பாற்றுது. அதிமுகவில் ஒரு சிறிய தலைமை, சரியான தலைமை இல்லாதாலும் பாரதிய ஜனதா எல்லாரையும் காவு கொள்வதற்கு அனகொண்டா வாயை அப்படி திறந்து கொண்டிருப்பதாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அன்சர்டினிட்டி பாலிடிக்ஸ் இஸ் கோயிங் ஆன். நிலையற்ற ஒரு அரசு, எதிர்கட்சியில் திமுகவுக்கு எதிராக யாரும் இல்லையோன்று. ஆனால் அன்புமணியை பொறுத்தவரை எப்படியாவது பாஜகவோடு சேர்ந்து தன் மீது இருக்கக்கூடிய கேஸை எடுத்துடணும். ஒன்று, ராஜ்யசபாவில் அவருடைய பதவி முடியும் போது எக்ஸ்டென்ஷன் ஆகணும். 2, மூன்றாவது, நான் ஒரு படித்தவன் டாக்டர், ஒரு இணையமைச்சராவது கொடுங்க அப்படின்னு வாங்கிறோம். இது பெரியவர் ஐயா ராமதாஸுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை. அவர் கூப்பிட்டு சொன்னதாக தகவல், யூகமான தகவல், எந்த நிலையிலும் வட இந்திய மோடி, அமித்ஷா, மார்வாரி, பிராமண லாபி நம்மை ஏற்றுக்கொள்ளாது. மோடி அரே சாப் என்று மேலே கை தட்டுவார், சமூக நீதி தந்தை என்றெல்லாம் சொல்லுவார். அதெல்லாம் மேடை. ப்ராக்டிக்கலாக இம்ப்ராக்டிக்கல் இல்லாத விஷயத்தை பேசாத அப்படின்னு பையனுக்கு அட்வைஸ் பண்ணதாகும். ஆனால் அரசியல் சூட்சமங்கள் தெரியாத அன்புமணி இல்லைல்லப்பா, நான் அப்படித்தான் இருக்க போகிறேன் என்று சொல்லி இந்த பிரச்சனைகள் உருவெடுக்கிற நேரத்தில் தான் கடைசியில் அதிமுகவுக்கு கையெழுத்து போட போனவர் டக்குன்னு கமலையம் போயிட்டார். இதுதான் அவங்க அப்பாவுக்கு பெரிய பிரச்சனை. டி நகருக்கு போகிறதுக்கு பதிலாக அது பீட்டர்ஸ் ரோடுக்கு போகிறது, ராயபுரத்துக்கு போகிறதுக்கு பதிலாக டக்குன்னு வண்டி டி நகர் போயிட்டு. இது தமிழ்நாட்டு அரசியலே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி டெல்லியில் பேசி சௌமியா அன்புமணிக்கு டிக்கெட் வாங்கி அந்த அம்மாவும் தோல்வி கண்டதை எல்லாம் தனது எக்ஸ்பீரியன்ஸை பையன் புறக்கணித்தான் என்கின்ற கோபம்தான். இந்த கோபத்தின் வெளிப்பாடு இன்னொரு விஷயத்தையும் நமக்கு அந்த செய்தி ஏஜென்சி சொல்லுது. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த செய்தி ஏஜென்சி சொல்வது முகுந்தனுடைய விவகாரம் மகள் வழி பிள்ளையும் தாண்டி, அதாவது மிக முக்கியமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய காடுவெட்டி குரு இவருடைய மகன் மனோஜ் ஒரு வெளிப்புறமாக ஒரு செய்தியை சொல்கிறார். இங்கே பாருங்க, என்ன பிரச்சனைன்னா, இந்த மோதலுக்கு முக்கிய காரணம் அதிகாரம் மட்டுமல்ல, பணம். வன்னியர் அமைப்புக்கு 20,000 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்துக்கு இருக்கிறது. அது 20,000னா 50,000 கோடி கூட இருக்கும். பழைய ஒரு கைட்லைன்ஸ் வேல்யூ போட்டிருப்பாங்க. இந்த சொத்துக்களை பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு தான் அந்த உரிமை வந்துவிடும்.
அதை அவங்க ஜெயிக்க முடியாது. அதை எடுத்து அவங்களால பாராட்டாலும் அதை பரிகாரம் பண்ணுவது, குத்துகைக்கு விடுவது, அதனுடைய வருமானங்கள், அதை கையாள்வதெல்லாம் பாமகவுக்கு பெரும் பொறுப்பு இருக்குது. ஆக தம்பி அல்லது ராமதாஸுக்கு எல்லாவற்றையும் அன்புமணிக்கு கொடுத்துட்டா எங்கள் பிள்ளைகள் என்னாகும் அப்பா என்று அவருடைய 2 மகள் பிள்ளைகள் கேட்டதாகவும் அந்த மோதல்கள் உருவெடுத்து அதற்கு பின்புதான் கவலைப்படாதம்மா பேரனை நம்ம பச்சிக்கலான்னு சொல்லி அதை கடைசி வரைக்கும் முகுந்தன்ட்ட கேட்டு நான் செய்ய வேண்டியதில்லை என்று அவர் சொன்னதாகவும் கொளுத்தி போட்டு இருக்கிறார் காடுவெட்டி குருவுடைய மகன் மனோஜ் குரு. அப்போ இந்த பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே போகுது. ஒன்று மகள் வழி பேரன், மகளுடைய நெருக்கடி, இன்னொன்று மகனுடைய நெருக்கடி. அதற்கு அடுத்து அரசியலில் மிகப்பெரிய ஞான வித்வர்கள். இன்றைக்கு நாம் ஒரு விஷயத்தை பார்க்குறோம். தமிழிசை கூப்பிட்டு ஓப்பனாக மிக மோசமாக அவருடைய உடல் வழி தெரிஞ்சது அமித்ஷா. இன்றைக்கி காலையில் விருகம்பாக்கத்தில் போய் மரியாதைக்குரிய பெரியவர் நம்ம எல்லாம் மறைந்து போய்விட்ட குமரி ஆனந்தனுடைய மரணத்துக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டார். இதுதான் ஒரு அரசியல்வாதியுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானம். அதை அவங்க செய்கிறாங்க. அந்த அன்புமணியை கையாள்வது, எடப்பாடியை கையாள்வது, இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே அல்ல. யாரை வேண்டாலும் எப்படியும் கையாளுவாங்க. ஏன் ஆர்எஸ்எஸ்ஸையே அமைப்பே ஒன்றும் இல்லைன்னு சொன்னவங்க தானே இவங்க, மோகன் பாகவத் எல்லாம். அப்படிப்பட்ட அமித்ஷாவுக்கு அன்புமணியை கையாளுவது, இதெல்லாம் சொல்லியிருக்கார் அப்பா, இதெல்லாம் நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னாலும் இல்லை, நான் வாழ்ந்தாலும் சத்தாலும் இது சொல்லி இதில் 2 விஷயம் சொல்லப்படுது. ஒன்று கூட்டணி, நம்முடைய சமூக நீதிக்கு எதிரான கூட்டணி. அது ஒரு சாதி அமைப்பு, அது ஒரு இந்து சனாதன அமைப்பு. இதை அவர் வலியுறுத்தியிருக்கிறார். தொடர்ந்து நாம் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 19, 21, 24 எல்லாமே அந்த கூட்டணி தான் ஜெயிக்குது. நீ அதிமுகவோடு சேர்ந்தால் நமக்கு மரியாதை, பாமகவோடு சேராதுன்னு கடந்த முறை வலியுறுத்தியது. இப்பொழுது அமித்ஷாவை ரகசியமாக சந்தித்தது. 20,000 கோடி ரூபாய் கொளுத்தி போட்டிருக்கிறார் மனோஜ் குரு. இந்த விவகாரங்கள் தான் இப்போது கட்சியில் மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியிருப்பதாக நமக்கு நம்பகத்தன்மை உள்ள செய்திகள் கிடைத்திருக்கிறது. இது தமிழ்நாட்டில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், குடும்பத்துக்குள்ள சமாதானம் ஏற்படுவார்களா, அதெல்லாம் நாம் இப்போ சொல்ல முடியாது. நேற்று தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அப்பா பிள்ளைக்கு இதுதான் ஒரு காரணமாக. இன்னும் அடுத்து வரக்கூடிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம். நன்றி.